ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா யார் டைட்டில் வேணால் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஒரு பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விக்கெட் இந்த பிக் பாஸ் விட்டுட்டு போக போகுதுன்னு சொன்னோடனே விஜய் பார்வதி, அது விஜய் பார்வதின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வீடியோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் பெரிய விக்கெட்னா விஜய் பார்வதி மட்டும் தானே? அப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க அவங்க தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எதுக்கு வந்துட்டு எல்லாரும் வந்து இந்த பொண்ணையை கலாய்ச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இருந்துச்சு. ஏன் வீட்டில் அப்போ மற்றவங்க எல்லாருமே வந்து ஸ்மால் விக்கெட்ஸா? சரி, அதில் வந்து மேபி கமருதனாக இருக்கலாம், விக்ரமாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். அது நாளைக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? நைட்டு கூட மேக்ஸிமம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ என்னென்னா எல்லாருமே வந்து சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து அவங்க மைண்டுக்குள்ளே அவங்க பார்த்த விஷயங்கள், அவங்களுக்கு எது சரின்னு படுது எது தப்புன்னு படுது சொன்ன விஷயங்கள். ஆனால் ஆதிரி வந்து இங்கே வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுதான் மெயினாக வந்து பார்க்கப்படுற விஷயங்கள். ஏன்னா ஆதிரி காலையில் கனிக்கிட்ட வந்து எஃப்ஜி மேலேயே நீங்கள் சாயிறீங்க அப்படின்னு சொன்னது நம்ம வெளியில் எல்லாருமே வந்து பேசின விஷயங்கள், சோஷியல் மீடியாவில் பேசின விஷயங்களை எடுத்து போய் சொன்னாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது வெளியில் நிறைய விஷயங்களை பார்த்தவங்க இங்கே என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு. அப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நான் லைவ் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன், வெளியே போய் லைவ் மட்டும்தான் பார்த்தேன். அதனால் எனக்கு தெரியும் உள்ளே என்ன நடந்துச்சு தெரியும், வெளியில் போய் தெரியும். அதில் பார்க்கும்போது நான் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்றது நல்லாவே தெரிஞ்சுது. குறிப்பாக கமருதி இவ்வளோ நல்லவரா, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், மற்றவங்க டைட்டில் வாங்குறதுக்கு கமருதி வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு நினச்சேன் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ நான் டைட்டிலுக்கு வந்துட்டு கமருதி பேரை சொல்ல போகிறது கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய இன்டர்வியூஸில் எடுத்தாங்க. அதில் கேட்டாங்க நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படின்போது நான் வந்து விஜய் பார்வதியை சொன்னேன், அதுக்கப்புறம் வியானாவை சொன்னேன், அதுக்கப்புறம் யாரை சொன்னாங்க, அரோராவை சொல்லியிருக்காங்க. அது ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா அரோரா அவளாவே இருக்கா. அதேமாதிரி வியானா வந்து ஆன் பாயிண்ட் அந்த யாரா அந்த பையன் டாஸ்கில் வந்து சூப்பராக வந்து பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்தவங்க போகிறவங்க எல்லாருமே விஜய் பார்வதி திவாகர்னு சொல்லி அவங்க பேரை சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பண்ணிங்க. அது ரொம்ப கேவலமாக மட்டமாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு விக்ரமே போட்டு பொழந்தாங்க. நீங்களும் தான் வந்து அந்த யார் அந்த பையனில் எனக்கு வந்துட்டு பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு உக்காந்துட்டீங்க. அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்போது அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆனார். நான் என்ன நினைக்கிறேன் அதை சொல்லிடுறேன். கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, விஜய் சேதுபதி சார் நடுவில் இருக்கும்போது ரைட்டில் வந்து விஜய் பார்வதி, லெஃப்ட்டில் வந்துட்டு அரோரா. ஸோ ரைட்டு தான் அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் யார் வேணால் டைட்டில் வின்னர் ஆகிட்டோம். ஆனால் அரோரா வந்துட்டு அவள் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க, அவங்க உண்மையாக இருக்காங்க. ஆமாம், அவள் சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கா. யார் என்ன சொன்னாலும் அவள் உண்மையாக இருக்கா, அவளுக்கு பிடிச்சாமல் இருக்கான்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஏம்மா நல்லா சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி சொல்லும்போது கடைசியில் ஒரு பானை ஃபுல்லாக வந்துட்டு சூப்பராக இப்போ தான் ரெடியான ஃப்ரெஷ்ஷான தயிரை போட்டு டமான்னு உடச்ச மாதிரி இருக்குது. ஏம்மா அப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த பக்கம் வந்து விஜய் பார்வதியாம் ரைட். இதை பற்றி அதாவது ஆனால் இன்னுமே வந்து கன்ஃபியூஷன் தான் இருக்குது நிறைய பேருக்குன்றதை அங்கே வந்து உடச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வெளியில் அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க, அதை வந்து அங்கே உடச்சிட்டாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே டைட்டில் வின்னர் அதாவது வரப்போகிறாங்க அப்படின்னா இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் பார்வதியா, இல்லை கமருதினா, இல்லை விக்ரமா, யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.